Hi, GNPC Live student. This is Sujita. So, சயின்ஸ்க்கான 6 லெசன்ஸையும் நம்ம வந்து ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வச்சு ரிவிஷன் பண்ணுறோம்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ அதுக்கான பார்ட் 1 வீடியோ தான் இது. ஸோ இதில் நம்ம ஒரு 10 பேஜஸ் பார்ப்போம், ஓகேவா. ஸோ 10 பேஜஸ். ஸோ இது சிலபஸில், ஓகேவா, சிலபஸில் இந்த லெசன்ஸ்லாம் எதை கவர் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, நியூட்ரிஷன், ஹெல்த் அண்ட் ஹைஜீன், ஹியூமன் டிசீசஸ், இந்த 3 டாப்பிக்கை தான் இந்த 6 லெசனுமே கவர் பண்ணுது, ஓகேவா. ஸோ இம்பார்ட்டன்ட் நியூட்ரியன்ஸ் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, கார்போஹைட்ரேட் இருக்குது, ஃபேட்ஸ் இருக்குது, அப்புறம் மினரல்ஸ் இருக்குது, ப்ரோட்டீன்ஸ் இருக்குது, விட்டமின்ஸ் இருக்குது, வாட்டர் கூட நம்மளோட நியூட்ரியன்ஸ் தான், ஓகேவா. ஸோ சாரி. ஸோ கார்போஹைட்ரேட் பார்த்தீங்கன்னா இது எங்கேருந்து கிடைக்குது அப்படின்னா சுகர்லேருந்து நமக்கு கிடைக்குது. தென் ஸ்டார்ச், அதாவது மாவு சத்து, அதுலேருந்து கிடைக்குது. அப்புறம் டயட்ரி ஃபைபர்ஸ், இந்த 3 விஷயத்துலேருந்து நமக்கு கார்போஹைட்ரேட் கிடைக்குது, ஓகேவா. ஸோ ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருந்தாங்க. என்ன ஆக்டிவிட்டி அப்படின்னா, பொட்டேட்டோவை மேஷ் பண்ணி அதை வந்து அயோடின் சொல்யூஷனுக்குள்ளாடி போட்டிருப்பாங்க. சொல்யூஷன் போடவும் கொஞ்ச நேரத்தில் என்ன ஆகும்னா அது வந்து ப்ளூ, பொட்டேட்டோ வந்து ப்ளூ பிளாக் கலரில் வந்து சேஞ்ச் ஆகிடும். ஏன் பார்த்தீங்கன்னா இந்த அயோடின் வந்து இட் ரியாக்ட் வித் ஸ்டார்ச் வந்து நம்மளோட பொட்டேட்டோவில் இருக்கிறதுனால, அதாவது மாவுச்சத்து பொட்டேட்டோவில் இருக்கிறதுனால இந்த அயோடின் கூட கலந்து ஸ்டார்ச் அயோடின் காம்ப்ளெக்ஸாக மாறி அதனால தான் நமக்கு ப்ளூ பிளாக் கலரில் ஃபார்ம் ஆயிருக்கும், ஓகேவா. ஸோ இது வேற ஒன்றும் இல்லை, இது ரொம்ப நீங்கள் போட்டு இது பண்ண வைக்க வேண்டாம். பொட்டேட்டோவில் ஸ்டார்ச் இருக்குது, ஸ்டார்ச்லேருந்து நமக்கு கார்போஹைட்ரேட் கிடைக்கும், அவ்வளோதான், ஓகேவா. அடுத்த ஃபேட்ஸ் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்டான ஃபேட்டி ஆசிட் நமக்கு எது அப்படின்னா ஒமேகா ஃபேட்டி ஆசிட்ஸ் தான். ஸோ என்ன ஃபேட்டி ஆசிட்ஸ் நமக்கு தேவை? ஒமேகா ஃபேட்டி ஆசிட்ஸ் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப தேவை, ஓகேவா. அடுத்தது விட்டமின்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த டேர்ம் விட்டமின் யார் இன்ட்ரடியூஸ் பண்ணா அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் ஃபங்க், ஓகேவா. டாக்டர் ஃபங்க் அப்படிங்கிறவர் தான் விட்டமின் அப்படிங்கிற வார்த்தையை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பார், ஓகேவா. இப்போ ஹியூமன் ஸ்கின் கேன் அப்டெயின் விட்டமின் டி ஃப்ரம் சன்லைட், ஓகேவா. சன்லைட்ல இருந்து தான் நமக்கு வந்து என்ன கிடைக்குது? விட்டமின் டி கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. அதே மாதிரி அதனால அதை சன்ஷைன் விட்டமின் அப்படின்னு சொல்லலாம், ஓகேவா. இந்த விட்டமின் டியை என்ன சொல்லலாம்? சன்ஷைன் விட்டமின் அப்படின்னு கூட சொல்லலாம் இல்லையா. அப்புறம் இந்த இந்த விட்டமின் டி என்ன பண்ணும் அப்படின்னா இட் ஹெல்ப்ஸ் அஸ் இன் அப்சார்பிங் கால்சியம். ஸோ கால்சியமை நம்ம பாடி அப்சார்ப் பண்ணணும் அப்படின்னா இந்த விட்டமின் டி நமக்கு தேவை, ஓகேவா. அதுக்கப்புறம் யூஸ் ஆஃப் சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணுறதுனால என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சன்ஸ்கிரீன் போட்டு வெளியே போனீங்கன்னா நம்மளோட டிஷ்யூல இந்த விட்டமின் டியும் கிடைக்காது. விட்டமின் டி கிடைக்கலன்னா நமக்கு வந்து கால்சியமும் அப்சர்வ் பண்ண முடியாது. ஸோ நம்ம வந்து சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணணும். ரொம்ப வெயில் 47 டிகிரி தாங்க முடியாத வெயில், நம்மளோட ஸ்கின்னை வந்து எரிக்கிற மாதிரி வெயில் இருக்குது, உங்களுக்கு வெளியே போயே தான் ஆகணும்னா அப்போனா நீங்கள் வந்து சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி உங்களுக்கு விட்டமின் டி கிடைக்கிறதுக்கு மாதிரி தானே நீங்கள் வந்து சன்ஸ்கிரீன் போடாமல் இருக்கணும், ஓகேவா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கூஸ்பெரிஸ் பற்றி கொடுத்துருந்தாங்க. ஸோ கூஸ்பெரிஸில் என்ன அதிகமாக இருக்குது? விட்டமின் சி அதிகமாக இருக்குது. எதை விட ஆரஞ்சை விட 20 டைம்ஸ் வந்து இந்த கூஸ்பெரிஸ் தான் அதிகமாக விட்டமின் சி இருக்குன்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க இல்லையா. அப்புறம் கிரீன் கிராம், பச்சை பயிரோட ஸ்ப்ரவுட்ஸ், அந்த ஸ்ப்ரவுட்ஸ் பற்றி என்ன சொல்லியிருந்தாங்க? அதில் கேலரிஸ் இருக்குது, ஹை ஃபைபர் நார்ச்சத்து இருக்குது, அப்புறம் விட்டமின் டி, அப்புறம் எது ரொம்ப அதிகமான அமௌண்ட்டாக இருந்ததுன்னா விட்டமின் சி அண்ட் விட்டமின் கே. ஸோ இந்த 2 விட்டமினும் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்புறம் கேலரிஸ் கம்மி, ஓகே. லோ இன் கேலரினா என்ன அர்த்தம்? நமக்கு வந்து ரொம்ப அதிகமாக சாப்பிட்டா கூட உடம்பு போடாது, ஓகேவா, கிரீன் கிராமில். அடுத்தது முருங்கை இலை பற்றி கொடுத்தாங்க, அதாவது மொரிங்கா லீவ். ஸோ இதில் என்னெல்லாம் இருக்குது? விட்டமின் ஏ, விட்டமின் சி, பொட்டாசியம், கால்சியம், அயன், சாரி வராது. ஸோ அயன், புரோட்டீன், ஆன்டி ஆக்சி, இது ஒரு நல்ல ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் கூட, ஓகேவா. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மொரிங்கா லீவ்ஸ்ல இருக்குன்னு பார்த்தோம். அடுத்தது புரோட்டீன் பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் த பாடி. நம்ம உடம்ப உருவாக்குறதே இந்த புரோட்டீன் மட்டும் தான். ஸோ புரோட்டீன் வந்து நம்மளோட எங்க இருந்தெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோயா பீன்ஸ்ல அதிகமாக அந்த புரோட்டீன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, ஓகேவா. சோயா பீன்ஸ்ல இஸ் அ ஹை ரிச் சோர்ஸ் ஆஃப் புரோட்டீன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த 5 மினரல்ஸ்லயும் மைக்ரோ நியூட்ரியன்ஸ், மேக்ரோ நியூட்ரியன்ஸ் இருக்கு. இப்போ மேக்ரோ நியூட்ரியன்ஸை பார்ப்போம். மேக்ரோ நியூட்ரியன்ஸ் எதெல்லாம்னா கால்சியம், சோடியம், பொட்டாசியம், பாஸ்பரஸ், இன்னும் மெக்னீஷியம், அதெல்லாம் இருக்கு, ஓகேவா. ஸோ நமக்கு கொடுத்துருக்குது இந்த 4 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கால்சியம் பார்த்தீங்கன்னா எங்கேருந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்னா டைரி ப்ராடக்ட்ஸ்லேருந்து கிடைக்குது, பீன்ஸில், கேபேஜில், எக்ஸ், ஃபிஷ், இந்த விஷயத்துலலாம் கிடைக்குது. இதோட ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா கால்சியமோட ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் போன்ஸ், ஓகேவா. நல்ல ஸ்ட்ராங்கான போன்ஸும் டீத்ஸும் இருக்கும், பல்லு. அப்புறம் கிளாட்டிங் ஆஃப் பிளட் வந்து இருக்கும். அதாவது நமக்கு வந்து ஒரு கட் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து கொஞ்ச நேரத்தில் பிளட் ஃப்ளோ ஆகி அதுக்கப்புறம் திரும்பி அது கிளாட் ஆகிடணும். கிளாட் ஆகலைன்னா இன்னும் நமக்கு எக்ஸசிவ் பிளட் ஃப்ளோ ஆகிடும். ஸோ இந்த கால்சியம் வந்து அதுக்காக ஹெல்ப் பண்ணுது.
ஸோ டெஃபிஷியன்சிஸ் வரும். ஒருவேளை கால்சியம் கம்மியாக இருந்தா அப்படின்னா போன் டிஃபார்மிட்டிஸ் வரும், புவர் ஸ்கெலிட்டல் க்ரோத், நம்ம ஸ்கெலிட்டன் இருக்கு இல்லையா, அந்த ஸ்கெலிட்டன் க்ரோத் வந்து கம்மியாகும். ஏன்னா போன்ஸ் தான் இந்த கால்சியமே வந்து பலப்படுத்துது. ஸோ அது இல்லை அப்படின்னா நம்மளோட ஸ்கெலிட்டல் க்ரோத் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்புறம் ஆஸ்டிரியோபோரோசிஸ் அப்படிங்கிற நோய் வந்து அடல்ட்ஸ்க்கு வரும், பெரியவங்களுக்கு வரும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. அடுத்தது சோடியம். சோடியம் பார்த்தீங்கன்னா காமன் சால்ட், நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறோம்ல, சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறோம்ல, அதுதான் சோடியம். ஓகேவா. ஸோ இது வந்து மெயின்டைன் ஃப்ளூயிட், நம்ம உடம்புல ஃப்ளூயிட் வாட்டர் கண்டென்ட் ரொம்ப அவசியம். ஸோ அந்த இதை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். அப்புறம் நியூரோ டிரான்ஸ்மிஷன் ஆகுறதுக்கும் இந்த சோடியம் வந்து தான் யூஸ் ஆகுறது. ஓகேவா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது என்னென்ன இந்த சோடியம் டெஃபிஷியன்சியாக இருந்தால் மஸ்குலர் கிராம்ஸ் வரும், நர்வ் இம்பல்சஸ் வரும், அப்புறம் நர்வ் இம்பல்சஸ் டு நாட் கெட் டிரான்ஸ்மிட்டட். ஓகேவா. ஸோ இந்த ரெண்டுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். நர்வ் இம்பல்சஸ் டு நாட் கெட் டிரான்ஸ்மிட்டட், இதுக்கும் வந்து பொட்டாசியத்துக்கும் வந்து நர்வ் இம்பல்சஸ் டு நாட் கெட் டிரான்ஸ்மிட்டட். ஓகே, இந்த ரெண்டுக்கும் ஒரே தான். இங்கே மஸ்குலர் கிராம்ஸ் வரும், இங்கே மஸ்குலர் ஃபேட்டிக் வரும், டயர்ட்னஸ் வரும், அவ்வளோதான். ஸோ பொட்டாசியம் எங்கெல்லாம் இருக்குது? பனானா, ஸ்வீட் பொட்டேட்டோவில் இருக்குது, நட்ஸில் இருக்குது, ஹோல் கிரெயின்ஸில் இருக்குது, அப்புறம் சிட்ரஸ் ஃப்ரூட்ஸில் இருக்குது. ஓகேவா. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளோட நர்வ் சிஸ்டம் வந்து கரெக்டாக வேலை செய்யுதா அப்படிங்கிறத பார்க்கும். அதாவது மசில் ஆக்டிவிட்டி, நம்மளோட உடம்பு அசைவுகள், அந்த மசிலோட அசைவுகள் அதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். ஓகேவா. அப்புறம் பாஸ்பரஸ் பார்த்தீங்கன்னா மில்க்ல இருக்கு, மில்க் ப்ராடக்ட்ஸ்ல இருக்கு, மீட்ஸ்ல இருக்கு, ஹோல் கிரெயின்ஸ்ல இருக்கு. ஓகேவா. ஸோ இது எதுக்காகனா இந்த கால்சியமும் பாஸ்பரஸும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி, ஸ்ட்ராங் போன்ஸ் அண்ட் ஸ்ட்ராங் டீத், இந்த ரெண்டும் ஒரே மாதிரி, இந்த ரெண்டும் ஒரே மாதிரி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா. ஸோ ஸ்ட்ராங் போன்ஸ் அண்ட் ஸ்ட்ராங் டீத், இது வந்து ஆஸ்டியோமெலேட்டியா அப்படிங்கிற அந்த நோயும் வரும் நம்ம பாஸ்பரஸ் நமக்கு வந்து கம்மியா இருந்தா. ஓகேவா. அடுத்தது மைக்ரோ நியூட்ரியன்ஸ் நமக்கு ரெண்டு தான் கொடுத்துருக்காங்க, அயனும் அயோடினும். ஓகேவா. ரெண்டு ஐ தான். ஸோ அயன் நமக்கு எங்கேருந்து கிடைக்குது? ஸ்பினாச்னா தெரியும்ல, கீரை தான் இது. ஸோ டேட்ஸ், கிரீன்ஸ்னா கிரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ், அப்புறம் ப்ராக்கலி, ஹோல் செரல்ஸ்லேருந்து கிடைக்குது, நட்ஸ், ஃபிஷ், லிவர், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு அயன் கிடைக்குது. இது எதுக்குன்னா இட் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் காம்போனன்ட் ஆஃப் ஹீமோக்ளோபின். நம்ம உடம்புல ரத்தம் கலர் இருக்குதுல, ஸோ அந்த ரெட் கலர் நமக்கு எதுலேருந்து கிடைக்குதுன்னா அந்த ஹீமோக்ளோபின் அதிகமாக இருந்தால் தான் நமக்கு கலர், அந்த ரெட் கலர் கிடைக்கும். ஸோ அதில் உள்ள முக்கியமான ஒரு கண்டென்ட் பார்த்தீங்கன்னா அந்த அயன் தான். அந்த அயன் இல்லை அப்படின்னா ஹீமோக்ளோபின் அந்த நமக்கு ரத்த சோகை பிரச்சனை வரும், அனீமிக்கா நம்ம இருப்போம். ஓகேவா. ஸோ அனீமியா. அடுத்தது பார்த்தீங்கன்னா அயோடின் தான் உங்களுக்கு தெரியும், அயோடின் உப்பு நீங்கள் யாருக்கிட்ட கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா. ஸோ அந்த அயோடின் எங்கெல்லாம் இருக்குன்னா மில்க்ல கூட இருக்கு, சீ ஃபுட்ல இருக்கு, அப்புறம் அயோடினைஸ் சால்ட்லேயும் இருக்கு. ஸோ இது என்ன பண்ணணும்னா இட் இஸ் அ ஃபார்மேஷன் ஆஃப் தைராய்டு ஹார்மோன். தைராய்டு நோய் வேற, தைராய்டு நமக்கு ஒரு ஆர்கன் உண்டு நம்மளோட கழுத்துல இருக்கும். ஸோ அந்த ஹார்மோனை கரெக்டான ஃபார்மேஷன், கரெக்டான வகையில் அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த அயோடின் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது அதிகமாச்சு அப்படின்னா குழந்தைங்களுக்கு என்ன ஆகும்னா கிரிட்டினிசம் அப்படிங்கிற நோய் வரும். அதே பெரியவங்களுக்கு என்னன்னா காய்ச்சர் அப்படிங்கிற நோய் வரும். ஓகேவா. ஸோ மால் நியூட்ரிஷன் பற்றி கொடுத்துருக்காங்க, ரெண்டு நோய் கொடுத்துருக்காங்க. மால் நியூட்ரிஷன்னா நியூட்ரிஷன் கம்மியாகிறதுனால வரக்கூடிய பிரச்சனைகள். ஸோ டெஃபிஷியன்சி ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் அண்ட் எனர்ஜி லெவல்னா ப்ரோட்டீன் மட்டும் கிடையாது, கார்போஹைட்ரேட் சொல்லிக்கலாம், அப்புறம் வந்து மற்ற கால்சியம், மினரல்ஸ் எல்லாமே சேர்த்துக்கலாம், எல்லா மினரல்ஸையும் நம்ம சேர்த்துக்கலாம். ஓகேவா. ஸோ குவாஷியோக்கர்னு ஒரு நோய் கொடுத்துருக்காங்க. இது என்னன்னா சிவியர் ப்ரோட்டீன் டெஃபிஷியன்சி, ப்ரோட்டீன் கம்மியாக சாப்பிடக்கூடிய குழந்தைங்களுக்கு 1 to 5 ஏஜ்ல உள்ள குழந்தைங்களுக்கு இந்த குவாஷியோக்கர் அப்படிங்கிற நோய் வரும். ஓகேவா. ஸோ இது வந்து கார்போஹைட்ரேட் மட்டும்தான் எடுத்துக்கிடுவாங்க, ப்ரோட்டீன்ஸே எடுக்காம, எந்த ப்ரோட்டீனுமே எடுக்காம ஒன்லி கார்போஹைட்ரேட் எடுத்துட்டு இருந்தாங்க அப்படின்னா இந்த குழந்தைங்களுக்கு குவாஷியோக்கர் அப்படிங்கிற நோய் வரும். இதோட சிம்டம்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டண்டட் க்ரோத் வந்து அப்படியே ஸ்டாப் ஆகிடும். ஓகேவா. அப்படியே ஸ்டாப் ஆகிடும். அப்புறம் ஸ்வெல்லிங் ஆஃப் ஃபேஸ், அவங்க ஃபேஸில் ஸ்வெல்லிங்ஸ் வரும், லிம்ஸில் அவங்களோட கை கால்களில் ஸ்வெல்லிங்ஸ் வரும், பெல்லி ஏரியாவிலையும், அதாவது வயிறு வந்து அப்படியே ஊதி போய் பலூன் ஊதின மாதிரி ஊதி இருக்கும், அப்புறம் டயோரியா, இந்த பிரச்சனைகளும் அவங்களுக்கு வரும். ஓகேவா. அடுத்தது மெராஸ்மஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து இன்ஃபன்ட்ஸ் பிலோ 1 year வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆவாங்க இந்த நோயால். புவர் டயட் இன் கார்போ, ஃபேட்ஸ் அண்ட் ப்ரோட்டீன். ஸோ இதுவும் அப்படிதான். அது வந்து வெறும் ப்ரோட்டீன் கம்மியாக இருந்தால், இது வந்து எல்லா டயட்டுமே கிட்டத்தட்ட, அதுவும் 1 வயசு கீழே உள்ள குழந்தைங்களுக்கு கம்மியாக இருந்ததுன்னா அந்த குழந்தைங்க எப்படி இருப்பாங்கன்னா ரொம்ப ஒல்லியாக இருப்பாங்க, வெரி ஸ்கின்னி. ஒல்லியா மீன்ஸ் எலும்பு வெளியில் தெரிகிற அளவுக்கு ஸ்கின்னியாக இருப்பாங்க. அப்புறம் ஸ்லோ பாடி க்ரோத், அவங்களோட பாடி க்ரோத் ரொம்ப ரொம்ப பாடி க்ரோத் வந்து ரொம்ப கம்மியாக தான் அவங்களுக்கு இருக்கும். ஓகேவா. ஸோ குவாஷியோக்கர், மெராஸ்மஸ். அடுத்தது இப்போ நம்ம பார்த்த அந்த மினரல்ஸ் எல்லாத்தையும் வச்சு கொஞ்சம் பார்க்கலாம். ஸோ கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன்ஸ் அண்ட் ஃபேட்ஸ் இல்லையா. ஸோ கார்போஹைட்ரேட்ஸ் பார்த்தீங்கன்னா ஹனியில் இருக்குது, சுகர் கேன், ஃப்ரூட்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. இது கொஞ்சம் ரைட்டாக ரீட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகேவா. ஸோ ப்ரோட்டீன்ஸ் வந்து முக்கியமாக இந்த
நட்ஸ் வகைகள், அப்புறம் வந்து கிரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ், அப்புறம் லெக்யூம்ஸ், இந்த மாதிரி பொருட்கள்ல தான் கிடைக்கும். அப்புறம் ஃபேட்ஸ் பார்த்தீங்கன்னா எக் யோக், அதாவது மஞ்சக்கரு, அப்புறம் வந்து சேச்சுரேட்டட் ஆயில்ல, மீட்ல இந்த மாதிரி நமக்கு ஃபேட்ஸ் கிடைக்கும். ஃபேட்டும் ரொம்ப முக்கியம் தான். ஸோ டெய்லி நம்மளோட ரெக்யர்மெண்ட் பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட்டுக்கு 150லேருந்து 200 கிராம் வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். அது மாதிரி ப்ரோட்டீன் பார்த்தீங்கன்னா 40 கிராம் எடுத்துக்கலாம். அது மாதிரி ஃபேட்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 35 கிராம்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு கரெக்டாக இருக்கும். ஓகேவா? ஒரு நாளைக்கு நம்ம வந்து இவ்வளோ கிராம் வந்து நம்ம இவ்வளோ கேலரிஸ் வந்து சாப்பிடணும் அப்படின்னு இருக்கு. ஸோ அது வந்து கம்மியாக எடுத்ததுனாலே நமக்கு வந்து ஏதோ ஒரு வகையில் நமக்கு ஒரு டிசீஸ் வரும்னு தான் அர்த்தம். ஓகேவா? அடுத்தது ஃபேட் சால்யூபிள் விட்டமின்ஸ். விட்டமின்ஸ்ல நம்ம நிறைய பார்த்தோம் இல்லையா? ஃபேட் சால்யூபிள் விட்டமின், வாட்டர் சால்யூபிள் விட்டமின்ஸ்னு 2 விதமா இருக்கு. ஸோ இந்த ஃபேட் சால்யூபிள் விட்டமின் என்னலாம்னா ADEK. ஓகேவா? ADEK. ஸோ இந்த 4 தான் வந்து ஃபேட் சால்யூபிள் விட்டமின்ஸ். அப்புறம் வந்து வாட்டர் சால்யூபிள் விட்டமின் பார்த்தீங்கன்னா Bல 1, 2, அப்புறம் வந்து 6, 12, மறுபடியும் விட்டமின் C. ஸோ இந்த விஷயங்கள் வந்து என்னது? வாட்டர் சால்யூபிள் விட்டமின். ஸோ இந்த 4ஐயும் பார்ப்போம் ஃபர்ஸ்ட். இதை பார்த்தீங்கன்னா விட்டமின் A வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இட் இஸ் குட் ஃபார் ரெட்டினால். ரெட்டினால்னா என்னது? ரெட்டினானாலே என்ன அர்த்தம்னா நீங்கள் 12th ஸ்டாண்டர்ட்லேயே 10th ஸ்டாண்டர்ட்லேயே படிப்பீங்க. ரெட்டினா எங்கே இருக்குது? நம்மளோட கண்களில் இருக்கு இல்லையா? ஸோ கண்ணுக்கு ரொம்ப நல்லது என்னது? இந்த விட்டமின் A அதிகமாக நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு கண்ணுக்கு ரொம்ப நல்லது. ஓகேவா? ரெட்டினால். ஸோ எதில் இருக்குது? கேரட் சாப்பிட்டா என்ன சொல்லுவாங்க? கண்ணுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஃபிஷ் லிவர் ஆயில், நிறைய பேர் இந்த மாதிரி மீன் மாத்திரை நிறைய பேர் சாப்பிட்ருப்பீங்க, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள். அப்புறம் கீரை வகைகள் கீரை ஒழுங்காக சாப்பிடுங்க, கண் நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க வீட்டில். நம்ம கேட்கவே மாட்டோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நமக்கு விட்டமின் A கிடைக்கும். இது சாப்பிடல அப்படின்னா ஜெரோப்தலாமியா, அப்புறம் நிக்கோடெலாப்பியா அப்படிங்கிற நோய் வரும். நிக்கோடெலாப்பியானா வேற ஒன்றும் இல்லை, நைட் பிளைண்ட்னஸ், மாலைக்கண் நோய் வரும். ஓகேவா? ஸோ இந்த 2 விஷயங்களும் நமக்கு வருது. இதனால இதோட சிம்டம்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா பூர் விஷன், நம்ம பார்வை குறைபாடு வரும். அப்புறம் டிம் லைட், ரொம்ப டிம்மான லைட்ல வந்து, அதாவது விடி பல்ப்லாம் போட்டிருந்தாங்கன்னா நமக்கு சுத்தமாக அவங்களுக்குலாம் கண்ணு தெரியாது, இந்த விட்டமின் A குறைபாடு உள்ளவங்களுக்கு. அப்புறம் ஸ்கேலி ஸ்கின், அவங்களோட கையில் வந்து ஸ்கின் வந்து எப்படி இருக்கும்னா அந்த பாம்புக்கு ஸ்கின் மாதிரி, பாம்பு சட்டை கலத்தி போட்டால் எப்படி இருக்கும்? ஒரு மாதிரி பரபரன்னு இருக்கும்ல, சொல்லுவோம். அந்த மாதிரி ஸ்கேலி ஸ்கின்னாக இருக்கும். நம்மளோட ஸ்கின் வந்து நல்லா சாஃப்டாக இல்லாமல் ஒரு மாதிரி பரபரன்னு இருக்கும். ஓகேவா? அதாவது நமக்கு குளிர் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கையை பாத்தீங்கன்னா வந்து ஒரு மாதிரி ஒயிட் கலரா ஒரு மாதிரி இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி ஆயிடும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா விட்டமின் D. இது வந்து என்னன்னா விட்டமின் Dனாலே கால்சிஃபெரால், அதாவது கால்சியம் ரொம்ப அதிகம் வேணும்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ எங்கேருந்து கிடைக்கும்? எக், லிவர், டைரி ப்ராடக்ட்ஸ், அப்புறம் ஃபிஷ், சன்லைட்ல இருந்து நமக்கு விட்டமின் D கிடைக்குது. ஸோ இது என்ன ஆகும்னா, இது கம்மியாக இருந்தால் ரிக்கெட்ஸ், அதாவது சில்ட்ரன்ஸ்க்கு ரிக்கெட்ஸ் அப்படிங்கிற நோய். ரிக்கெட்ஸ்னா வேற ஒன்றும் இல்லை, பவு லெக்ஸ் ஆகும். அந்த கால், நமக்கு கால் வந்து எப்படி இருக்கும்? அப்படி ஸ்ட்ரைட்டாக இருக்கும் இல்லையா? இல்லைன்னா லைட்டாக ஒரு பவு இருக்கும். ஆனால் இந்த குழந்தைங்களுக்கு எப்படி இருக்கும்னா பவு வந்து இந்த மாதிரி இருக்கும் கால். ஓகேவா? ஸோ அவங்களால ஒழுங்காக நடக்க முடியாது. ஸோ பவு லெக்ஸ், டிஃபெக்டிவ் ரிப்ஸ், அவங்களோட ரிப் ரீஜன் வந்து டிஃபெக்டிவாக இருக்கும். அப்புறம் டெவலப்மெண்ட் ஆஃப் பிஜியன் செஸ்ட், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களுக்கு வரலாம். ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னா விட்டமின் விட்டமின் இ வந்து டாக்கோஃபெரால். ஓகே, டாக்கோஃபெரால். ஸோ இது எங்கேருந்து கிடைக்குன்னா ஹோல் வீட், மீட், வெஜிடபிள் ஆயில், அப்புறம் மில்க், இந்த மாதிரி விஷயத்துலேருந்து கிடைக்குது. ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் இ இல்லைன்னா இன்ஃபர்டிலிட்டி, அதாவது மலட்டுத்தன்மை, அந்த நோய் வரலாம். நர்வ் வீக் ஆகலாம். அப்புறம் நம்மளோட விஷன் கூட, விட்டமின் இ கூட நம்மளோட கண்ணுக்கு பாதிப்பு ஏற்படுத்தலாம். ஓகேவா? விட்டமின் இ ஒழுங்காக எடுக்கலன்னா இது ஸ்டெரைலிட்டி. ஸோ ஸ்டெரைலிட்டி அப்படிங்கிற அந்த விஷயம் தான் இதோட சிம்டம்ஸ். ஃபர்ஸ்ட் சிம்டம்ஸ் அதுதான், நம்ம வந்து ஸ்டெரிலிட்டியா இருக்குது, இன்ஃபர்டிலிட்டியா இருக்கிறது. ஓகேவா? அடுத்தது விட்டமின் கே. விட்டமின் கேக்கு வந்து டெரிவேட்டிவ் ஆஃப் கியூனான். ஓகேவா? ஸோ இது நமக்கு எங்கேருந்து கிடைக்குதுன்னா லீஃபி வெஜிடபிள்ஸ்ல இருந்து இருக்கு, சோயா பீன்ஸ்ல கிடைக்கும் நமக்கு. மில்க் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா? விட்டமின் ப்ரோட்டீன்ஸ் வந்து சோயா பீன்ஸ்ல அதிகமாக இருக்குன்னு பார்த்தோம். ஸோ விட்டமின் கேயும் நமக்கு வந்து இந்த சோயா பீன்ஸ்ல இருந்து கிடைக்குது. ஓகேவா? ஸோ பிளட் கிளாட்டிங் வந்து ப்ரிவென்ட் ஆகுது. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். விட்டமின் கேனால தான் நமக்கு பிளட் கிளாட்டிங் வந்து கம்மியாகுது. ஓகேவா? ஸோ வீக்னஸ் இன் போன்ஸ் அண்ட் டீத், அது கூட நமக்கு கம்மியாகுது. ஏன்னா இதுவும் வந்து கால்சியம் சம்மந்தப்பட்டது தான். ஸோ இது வந்து நம்மளோட போன்ஸையும் டீத்தையும் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடியது. இப்போ இது இல்லை அப்படின்னா அது ரெண்டுமே வீக்னஸ் ஆகிடும். ஸோ இது என்ன ஆகுதுன்னா இந்த பிளட் கிளாட்டிங் வந்து ப்ரிவென்ட் ஆச்சு அப்படின்னா என்ன ஆகும்? எக்ஸசிவ் ப்ளீடிங் டியூ டு டிலேடு பிளட் கிளாட்டிங். ஓகேவா? ஸோ எல்லா விட்டமின்ஸுமே, எல்லா சாப்பாடுமே ரொம்ப அவசியமானதான். சும்மா கார்போஹைட்ரேட்டே எடுக்காம இந்த
கவர் ஐட்டம் இந்த மாதிரி சாப்பிடாம சும்மா சோறையே சாப்பிடாம ஏதாவது காய்கறி வச்சு நம்ம வந்து எடுத்துக்கணும். மீட் மட்டுமே எடுக்கணும்னு அவசியம் இல்லை, அதே மாதிரி வெஜிடபிள் மட்டுமே எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ரெண்டும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டா இன்னும் வந்து நல்லா இருக்கும். ஓகேவா? ஸோ வாட்டர் சால்யூபிள் விட்டமின்ஸ். வாட்டர் சால்யூபிள் விட்டமின்ஸ் எதெல்லாம்? B1, B2, B6, அப்புறம் B12, விட்டமின் C. ஸோ இந்த நாலும் வந்து வாட்டர் சால்யூபிள். ஓகேவா? ஸோ விட்டமின் B1 பார்த்தீங்கன்னா தயமின். ஓகேவா? தயமின் அப்படின்னு சொல்லி தான் விட்டமின் B1 சொல்லுவாங்க. ஸோ இது எங்கேருந்து கிடைக்குன்னா ஹோல் கிரெயின்ஸ், ஈஸ்ட், எக்ஸ், லிவர், ஸ்ப்ரவுட்டட் பல்சஸ்ல இருந்து கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதனால இது கம்மியா இருந்தா எந்த நோய் வரும் நமக்கு? பெரி. ஓகேவா? பெரி. ஓகேவா? B1 இது ஐன்னு வச்சுக்கோங்க, BI. ஸோ பெரி. ஓகேவா? இது எங்கேருந்து கிடைக்கும்? சாரி, இதோட சிம்டம்ஸ் என்ன? டீஜெனரேட்டிவ் சேஞ்சஸ் இன் நர்வ்ஸ். நம்மளோட நர்வ்ஸ் வந்து பாதிக்கப்படும், மசில் வீக்னஸ் ஆகும். இதனால என்ன ஆகும்? பேரலிசிஸ் வந்து தாக்கும். ஓகேவா? ஸோ கை கால் விளங்காம போறதுன்னு சொல்லுவாங்களா, ஸோ அந்த பேரலிசிஸ் நோய் கூட வரலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி கூட கை கால் இழுத்து வச்சுக்கும், அந்த மாதிரி பிரச்சனை கூட வரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? ஸோ விட்டமின் B2 பார்த்தீங்கன்னா ரைபோஃப்ளோவின். ஓகேவா? ரைபோஃப்ளோவின். இது எதுலாம் கிடைக்கும்னா மில்க், எக், லிவர், கிரீனு, ஹோல் கிரெயின்ஸ். இந்த இதுல வந்து நீங்க ரொம்ப படிக்க வேண்டாம். இந்த விட்டமின் B1க்குள்ள சோர்ஸ் ரொம்ப படிக்க வேண்டாம், ஏன்னா எல்லாமே மிக்சிங் தான். எல்லாத்துலயுமே மில்க் வரும், எல்லாத்துலயுமே ஃபிஷ், எல்லாத்துலயுமே எக்கு, எல்லாத்துலயுமே கலந்து தான் வரும். ஸோ இது வந்து நீங்க ரொம்ப இது பண்ண வேண்டாம். இந்த விட்டமின் B2னா என்ன? ரைபோஃப்ளோவினா, தைமினா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். இதனால வரக்கூடிய நோய்கள் சிம்டம்ஸ் கூட நீங்க நோய் வச்சே நீங்க எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இதுல என்ன நோய் வரும்னா அரிபோஃப்ளோவினோசிஸ். ஓகேவா? அரிபோஃப்ளோவினோசிஸ், கிளியோசிஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இது என்னன்னா இரிட்டேஷன் இன் ஐஸ் ஆகும், நம்மளோட ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரையா இருக்கும். இன்ஃப்ளமேஷன் இன் லிப்ஸ்ல வந்து வீக்கம் இருக்கும். அப்புறம் ஃபிஷர்ஸ் இன் த கார்னர்ஸ் ஆஃப் த மவுத் பக்கத்துல வந்து என்ன ஒரு மாதிரி புண்ணு மாதிரி வரும். ஓகேவா? வாய் பக்கத்துல. ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் B2 குறைபாடுனால நமக்கு வருது. அடுத்து B6 பார்த்தீங்கன்னா ப்ரியாடாக்சின். ஓகேவா? ப்ரியாடாக்சின். ஸோ இது நீங்க வாசிக்கோங்க, அதே மாதிரி தான் மிக்ஸ் தான். இதோட டெஃபிஷியன்சி என்னன்னா டெர்மாட்டிட்டிஸ். டெர்மானாலே உங்களுக்கு என்ன சொல்லி தந்திருக்கேன்? ஸ்கின் தான் வரும். டெர்மானாலே ஸ்கின் தான் வரும். ஸோ இங்க பாருங்க, ஸ்கேலி ஸ்கின், நர்வஸ் டிசார்டர்ஸ் கூட இதுல வருது. ஓகேவா? அடுத்தது விட்டமின் B12 பாத்தீங்கன்னா சயானோகோபாலாமைன். ஓகேவா? சயானோகோபாலாமைன். ஸோ இது பாத்தீங்கன்னா இது மீட், லிவர், அப்புறம் வந்து பல்சஸ், ஃபிஷ், மில்க் இதுல இருந்து கிடைக்குது. ஸோ இதோட இது பாத்தீங்கன்னா நோய் பாத்தீங்கன்னா பெர்னீஷியஸ் அனீமியா நமக்கு வரும். ஸோ அதுக்கப்புறம் இதோட சிம்டம்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆர்பி செல், ரெட் பிளட் செல் வந்து ப்ரொடக்ஷன் வந்து டிக்ரீஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து நம்ம டீஜெனரேஷன் ஸ்பைனல் கார்டு, நம்மளோட ஸ்பைனல் கார்டு வந்து வளர்ச்சி அது வந்து கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? அந்த விட்டமின் B12 இல்லைன்னா. அடுத்தது விட்டமின் C பார்த்தீங்கன்னா அப்ஸ்கார்பிக் ஆசிட். ஓகேவா? அப்ஸ்கார்பிக் ஆசிட், இது ஆசிட். ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. அஸ்கார்பிக் ஆசிட்லேருந்து ஆசிட் தான் இந்த விட்டமின் C. ஸோ இது எதுலேருந்து கிடைக்குதுன்னா நமக்கு கூஸ்பெரி, கொஞ்சம் புளிச்ச ஐட்டம். ஓகே, புளிப்பாக இருக்கும்ல, லெமனு, ஆரஞ்சு, இந்த மாதிரி இதை நீங்கள் வந்து சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் இல்லையா, ஸோ இந்த சிட்ரஸ் ஃப்ரூட்ஸே நீங்கள் வந்து விட்டமின் C போட்டுக்கலாம். இதுலேருந்து என்ன பிரச்சனை வருதுன்னா ஸ்கர்வி அப்படிங்கிற பிரச்சனை வருது. ஸோ என்ன ஆகும் அப்படின்னா ஸ்வெல்லன் அண்ட் ப்ளீடிங் இன் கம்ஸ், நம்மளோட கம்ஸ் பல்லு இல்லை ஈரல் இருக்குல்ல, ஸோ அதில் வீக்கம், அதில் ப்ளீடிங் வரலாம். அப்புறம் டிலே ஹீலிங் ஆஃப் வூண்ட்ஸ், நம்மளோட ஏதாவது புண்கள் ஏற்பட்டுச்சுன்னா அது வந்து ரொம்ப லேட் ஆகும் ஆடுறதுக்கு. அதுக்கப்புறம் நம்மளோட டீத்ஸ் அண்ட் போன் வந்து மால்ஃபார்ம் ஆகும். டீத்ஸ் வந்து அங்கங்கே கரெக்டாக வரிசையாக முளைக்க வேண்டியது அங்கங்கே முளைக்கும். அப்புறம் போன்ஸ் வந்து மால்ஃபார்ம் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நமக்கு விட்டமின் C குறைபாடுனால வருது. ஸோ வாட்டர் சால்யூபிள், ஃபேட் சால்யூபிள், இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் வந்து ஃபுட் குவாலிட்டி கண்ட்ரோல் பற்றி கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ ஃபுட் குவாலிட்டி கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா 1954 இந்தியன் கவர்மெண்ட் ஒரு ஃபுட் லா ஒன்று போட்டாங்க. அது என்ன சொல்கிறாங்க, என்ன லா அப்படின்னா ப்ரிவென்ஷன் ஆஃப் ஃபுட் அடல்ட்ரேஷன் ஆக்ட். ஃபுட் அடல்ட்ரேஷன் என்ன சொல்லி தந்திருக்கேன் எனக்கு, கலப்படம் பண்ணுறது இல்லையா, கலப்படம் பண்ணுறதை தடுக்கிறதுக்காக, ஃபுட்டில் கலப்படம் பண்ணுறதை தடுக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டது இந்த ப்ரிவென்ஷன் ஆஃப் ஃபுட் அடல்ட்ரேஷன் ஆக்ட். ஸோ எப்போ கொண்டு வந்தாங்க? 1954. இதுக்கான ரூல்ஸ் எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 1955. ப்ரிவென்ஷன் ஆஃப் ஃபுட் அடல்ட்ரேஷன் ரூல்ஸ். ஸோ ஆக்ட் வந்து 1954. அதுக்கு அடுத்த வருஷம் தான் ரூல்ஸே கொண்டு வராங்க. ஓகேவா? இது எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னா டு என்ஷூர் பியூர் அண்ட் ஹோல்சம் ஃபுட், கரெக்டான ஃபுட்டும் பியூரான ஃபுட்டும் கன்சியூமர்ஸ்க்கு கிடைக்கணுங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்த ஃபுட் அடல்ட்ரேஷன் ஆக்ட். ஓகேவா? அடுத்தது ஃபுட் குவாலிட்டி கண்ட்ரோல் ஏஜென்சி. நிறைய ஏஜென்சிஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா.
ஸோ அதில் பார்த்தீங்கன்னா FCI, அதாவது ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா 1965ல் தொடங்கினாங்க. இந்த டேட்டும் ரொம்ப முக்கியம். ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா 1965. ஓகேவா? இதோட அப்ஜெக்டிவ்ஸ் பார்த்தீங்கன்னா எஃபெக்டிவ் ப்ரைஸ் சப்போர்ட் ஆப்ரேஷன் அண்ட் ஃபார் சேஃப் கார்டிங் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ஃபார்மர்ஸ். அதாவது ஃபார்மர்ஸ் வந்து அவங்களோட சொந்த காசு கை காசு போட்டு அவங்க வந்து ஒரு அவங்களோட ஃபார்மில் விளைவிக்காங்க இல்லையா? ஸோ இந்த இதுலேருந்து கிடைச்ச அந்த ப்ராடக்ட்ஸை நம்ம இந்த ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கரெக்டான விலையை கொடுத்து வாங்கி கரெக்டான விலையை கொடுத்து வாங்குவாங்க. ஸோ கரெக்டான விலையை கொடுத்து வாங்கினாங்கன்னா அப்படின்னா இவங்களுக்கு இழப்பு ஏற்படாது இல்லையா? ஸோ அதை தான் அவங்களோட ஃபர்ஸ்ட் அப்ஜெக்டிவ். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஃபுட் கிரெயின்ஸ் த்ரூ அவுட் த கண்ட்ரி. ஸோ இவங்கள்ட்ட இருந்து கரெக்டான விலையை கொடுத்து வாங்கிட்டாங்க. இப்போ கரெக்டான எல்லா இடத்துக்கும் கரெக்டாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க, த்ரூ அவுட் த கண்ட்ரி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. இது செகண்ட் அப்ஜெக்டிவ். தேர்ட் அப்ஜெக்டிவ் பார்த்தீங்கன்னா மெயின்டைனிங் சாட்டிஸ்ஃபேக்டரி லெவல் ஆஃப் ஆப்ரேஷனல் அண்ட் பஃபர் ஸ்டாக் ஃபார் ஃபுட் கிரெயின்ஸ் டு கன்சியூமர்ஸ் அட் ரிலையபிள் பிரைஸ். இப்போ என்ன பண்ணுறாங்க, டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு அதை கரெக்டான அளவுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. அதாவது நம்மளோட நேஷனல் செக்யூரிட்டிக்கு மெயின்டைனிங் சாட்டிஸ்ஃபேக்டரி லெவல் ஆஃப் ஆப்ரேஷனல் அண்ட் பஃபர் ஸ்டாக் ஆஃப் ஃபுட் கிரெயின் டு கன்சியூமர் அட் ரிலையபிள் பிரைஸ். கரெக்டான ஸ்டாக்கும் வச்சுப்பாங்க. ஓகேவா? ஸோ நான் அதை ரெண்டு மிக்ஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே 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 1 minute. எஸ், ரெண்டு பாயிண்ட் நான் வந்து மிக்ஸ் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ இங்கே என்ன வரும்னா மெயின்டைனிங் சாட்டிஸ்ஃபேக்டரி லெவல்ஸ் ஆஃப் ஆப்ரேஷனல் அண்ட் பஃபர் ஸ்டாக் ஆஃப் ஃபுட் கிரெயின்ஸ் டு என்ஷூர். ஓகேவா? டு என்ஷூர், இதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? டு என்ஷூர் நேஷனல் செக்யூரிட்டி. நேஷனல் செக்யூரிட்டி. ஓகேவா? டு என்ஷூர் நேஷனல் செக்யூரிட்டி. ஸோ இந்த பாயிண்ட் என்ன அப்படின்னா கரெக்ட் இப்போ டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க இல்லையா? அது எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்கன்னா கிடைச்சது அவ்வளோத்தையும் அப்படியே டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட மாட்டாங்க, கொஞ்சம் சேவ் பண்ணி வைப்பாங்க. எதுக்கு அப்படின்னா ஏதாவது நமக்கு நம்மளோட நேஷனல் செக்யூரிட்டியை பாதுகாக்கிறதுக்காக, ஏதாவது நம்ம வந்து ஃபெமைனால நம்ம பாதிக்கப்பட்டுறக்கூடாது, நம்ம கண்ட்ரி பாதிக்கப்பட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக கொஞ்சம் இதை சேவ் பண்ணி வச்சு மிச்சத்தை இன்னும் கொஞ்சம் இதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இதான் அந்த பாயிண்ட். ஸோ கொஞ்சத்தை சேவ் பண்ணுவாங்க, கொஞ்சத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. இதான் அந்த பாயிண்ட். ஸோ மெயின்டைனிங் சாட்டிஸ்ஃபேக்டரி லெவல் ஆஃப் ஆப்ரேஷனல் அண்ட் பஃபர் ஸ்டாக் ஆஃப் ஃபுட் கிரெயின்ஸ் டு என்ஷூர் நேஷனல் செக்யூரிட்டி. ஓகேவா? ஸோ இந்த டூக்கு அப்புறம் என்ஷூர் செக்யூரிட்டின்னு போட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் இது வேற பாயிண்ட். ஓகேவா? ஸோ அதை நான் இப்போ எழுதுறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் என்ன வரும்னா ரெகுலேட்ஸ், இது இன்னொரு பாயிண்டாக போட்டு எடுத்துக்கோங்க. ரெகுலேட்ஸ் த மார்க்கெட் ப்ரைஸ். Regulates the market price to provide food grains. Food grains to consumers. அவ்வளவுதான். Okay. Regulate the market price to provide food grains to consumers at reliable price. இது என்னன்னா மார்க்கெட்ல இப்போ வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க இல்லையா? ஸோ எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க, மார்க்கெட்ல கொடுத்து மார்க்கெட்ல இருந்தா நம்ம வாங்கிட்டு போவோம் இல்லையா? ஸோ அந்த மார்க்கெட்ல தப்பான விலையில விற்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதை வந்து ரெகுலேட் பண்ணுவாங்க. இந்த விலையில தான் நீங்க விற்கணும், அரிசினா இந்த இவ்வளவு விலையில தான் விற்கணும், காய்கறினா இந்த விலையில தான் விற்கணும், கேரட் இந்த விலையில தான் விற்கணும் அப்படின்னு சொல்லி ரெகுலேட் பண்ணுவாங்க. அதனால என்ன, நம்ம கன்சியூமர்ஸ்க்கு நமக்கு வந்து கரெக்டான விலையில நமக்கு வந்து கிடைக்குது இல்லையா? ஸோ அதுக்காக தான் இந்த வேலையை பண்றாங்க. ஸோ ரெகுலேட் த மார்க்கெட் பிரைஸ் டு ப்ரொவைட் ஃபுட் கிரெயின்ஸ் டு கன்சியூமர்ஸ் அட் ரிலையபிள் பிரைஸ். இதுல வந்து ரெண்டு பாயிண்ட் மிக்ஸ் பண்ணிட்டு கரெக்டா நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபுட் கண்ட்ரோல் ஏஜென்சிஸ். என்னென்ன ஏஜென்சி பார்த்தோம்? ISI முத்திரை பார்த்தோம், அக்மார்க் முத்திரை பார்த்தோம், FPO பார்த்தோம், FSSAI பார்த்தோம் இல்லையா? ஸோ இது பார்த்தீங்கன்னா அவங்களோட ரோல் என்ன, அவங்க அந்த ஏஜென்சி என்ன பேர்? ஸோ ISI பார்த்தீங்கன்னா இதோட அக்ரோனிம் பார்த்து வச்சுக்கோங்க, இந்தியன் ஸ்டாண்டர்ட் இன்ஸ்டிடியூஷன். ஓகேவா? இந்தியன் ஸ்டாண்டர்ட் இன்ஸ்டிடியூஷன், இல்லைன்னா அதை பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட், அதாவது BISன்னு சொல்லுவாங்க. இவங்களோட வேலைன்னா இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்ஸை வந்து சர்டிஃபை பண்ணுறதா. இது ஒரு ஃபேன், இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்னா ஃபேன் நமக்கு வந்து எங்கேருந்து கிடைக்குது, இண்டஸ்ட்ரியிலேருந்து கிடைக்குது. ஒரு அயன் பாக்ஸ் நமக்கு வந்து இண்டஸ்ட்ரியிலேருந்து கிடைக்குது. ஹெல்மெட் நமக்கு வந்து இண்டஸ்ட்ரியிலேருந்து கிடைக்குது. எந்த இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்டாக இருந்தாலும் சரி அதை வந்து சர்டிஃபை பண்ணுவாங்க. இது வந்து நல்ல ப்ராடக்ட் தானு சர்டிஃபை பண்ணி ISI முத்திரை குத்தி தருவாங்க இல்லையா? ஸோ அதுதான் இவங்களோட வேலை, ISIயோட வேலை. அடுத்தது 3 பார்த்தீங்கன்னா ஃபுட் சம்மந்தப்பட்டதா வரும். இந்த ஒன்று மட்டும் தான் எலக்ட்ரிக்கல் இண்டஸ்ட்ரியல் சம்மந்தப்பட்டது இருக்கும். ஓகேவா? ஸோ அக்மார்க்னா என்னன்னா அக்ரிகல்ச்சர் மார்க்கிங். ஓகேவா? அக்ரிகல்ச்சர் மார்க்கிங். ஸோ இவங்க யாருக்கெல்லாம் என்ன சர்டிஃபிகேட் கொடுப்பாங்கன்னா அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸ்க்கும் லைஃப் ஸ்டாக் ப்ராடக்ட்ஸ்க்கும். லைஃப் ஸ்டாக் ப்ராடக்ட்ஸ் என்னது, நமக்கு வந்து பவுல்ட்ரி,
ஓகேவா, மில்க் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் லைஃப் ஸ்டாக்ல இருந்து கிடைக்கும் இல்லையா. ஸோ இந்த ரெண்டு விஷயத்தையும் யார் சர்டிஃபை பண்ணுவாங்கன்னா அக்மார்க் சர்டிஃபை பண்ணுவாங்க. அதாவது நெய் இந்த மாதிரி விஷயம்லாம் லைஃப் ஸ்டாக்ல இருந்து நமக்கு கிடைக்கும் இல்லையா. ஸோ அதுக்கெல்லாம் அக்மார்க் முத்திரை கொடுப்பாங்க. எஃபிஓ பாத்தீங்கன்னா ஃப்ரூட் ப்ராசஸ் ஆர்டர். ப்ராசஸ்னால நீங்க என்ன ஞாபகம் வச்சுக்கணும், கேன்ல வச்சிருப்பாங்க இல்லையா, கேன்டு ப்ராடக்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்க்கெல்லாம் யார் பண்ணுவாங்க அப்படின்னா இந்த எஃபிஓ தான் பண்ணுவாங்க. பண்ணப்பட்ட கேன்ல அடைச்சி வரக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டுக்கும் இந்த எஃபிஓ தான் கொடுப்பாங்க. அதாவது ஃப்ரூட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஜூஸ் நமக்கு வந்து கேன்ல அடைச்சு தான் வருது. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, ப்ரிசர்வேட்டிவ் போட்டு தானே அந்த ஜூஸ் வைக்காங்க. ஆப்பிள் ஜூஸாக இருக்கட்டும், ஆரஞ்சு ஜூஸாக இருக்கட்டும், 7up எது வேணாலும் இருக்கட்டும், ஃப்ரூட் ஜூஸ் 7up கிடையாது. ஸோ ஃப்ரூட் ஜூஸ் எதுவாக இருக்கட்டும். அது மாதிரி நமக்கு வந்து சில கண்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பச்சை பயிர் கூட கேன் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அது வந்து இந்த உப்பு போட்டு அது வந்து அவங்க என்ன ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி கேன்டு ஐட்டம் எதுவாக இருந்தாலும் சரி இந்த எஃபிஓ வந்து முத்திரை கொடுத்தா மட்டும்தான் அது நல்ல ப்ராடக்ட். ஓகேவா. அடுத்தது எஃப்எஸ்எஸ்ஏனா இது ஒரு காமனான ப்ராடக்ட். எதுக்குன்னா ஃபுட்டுக்கு, ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. இதோட அக்ரோனியம் பார்த்துக்கோங்க, ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. இவங்க வந்து ஃபுட்டா சேஃபான ஃபுட்டா, அப்புறம் அதோட ஸ்டாண்டர்ட், அதோட நல்ல குவாலிட்டியா இல்லையா, இந்த விஷயத்த செக் பண்றது தான் இந்த எஃப்எஸ்எஸ்ஏஐ. ஓகேவா. அந்த மாதிரி நீங்க வாங்குற ப்ராடக்ட்ஸ்ல இதை ஞாபகம் வச்சுக்கணும். நீங்க வாங்குற ப்ராடக்ட்ஸ், ஒரு ஹெல்மெட் வாங்குறீங்களா, எந்த சாப்பாடு ப்ராடக்ட் எது வாங்கினாலும் அதுல இந்த முத்திரை எல்லாம் இருக்கான்னு கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா. ஸோ ரெஸ்பான்சிபிள், இவங்க எதுக்கான ரெஸ்பான்ஸ் ஃபார் ப்ரொடெக்டிங் அண்ட் ப்ரொமோட்டிங் பப்ளிக் ஹெல்த். ஸோ பப்ளிக் ஹெல்த்தை ப்ரொமோட் பண்றதுக்கும் ப்ரொடெக்ட் பண்றதுக்கும் இவங்களோட ரெஸ்பான்சிபிள். த்ரூ எதை வச்சு அவங்க ரெகுலேட் பண்ணுவாங்க, த்ரூ ரெகுலேஷன் அண்ட் சூப்பர்விஷன் ஆஃப் ஃபுட் சேஃப்டி. எந்த ஃபுட்டு சந்தைக்கு வந்தாலும் இவங்க உடனே அதை போய் செக் பண்ணுவாங்க. நல்ல ஃபுட் தானா, சேஃபான ஃபுட் தானா, ஸ்டாண்டர்டைஸ்டா இருக்கா, குவாலிட்டி இருக்கா, கெட்டு போன விஷயமா, இதெல்லாம் செக் பண்ணி இவங்களோட இந்த எஃப்எஸ்எஸ்ஏஐ முத்திரையை நமக்கு கொடுப்பாங்க. ஓகேவா. ஸோ அப்போ அந்த ஃபுட்டை நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகேவா, புரிஞ்சுதா. அடுத்தது அபியூஸ் பத்தி போயிடலாம். அபியூஸ், சைல்டு அபியூஸ், ட்ரக் அபியூஸ் எல்லாம் பார்த்தோம்ல. ஸோ இது பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் விமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட் இன்ஸ்டிடியூட் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஷுவல் அஃபென்சஸ். போஸ்கோ சட்டத்தோட அக்ரோனிமை நோட் பண்ணிக்கோங்க. போஸ்கோன்னு நமக்கு தெரியும், அதோட அக்ரோனிம் நமக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. ப்ரொடெக்ஷன், பி ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் செக்ஷுவல் அண்ட் செக்ஷுவல் சில்ட்ரன் அஃபென்சஸ். ஓகேவா. இது என்ன இதுல போஸ்கோன்னு எழுதிருக்காங்க தெரியல. ஓகே, ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஷுவல் அஃபென்சஸ். ஓகேவா. ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஷுவல் அஃபென்சஸ். போஸ்கோ ஆக்ட் எப்போ கொண்டு வந்தாங்க, 2012 தான் கொண்டு வந்திருக்காங்க. 2000 ரீசெண்டா 2012 தான் கொண்டு வந்திருக்காங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ 2021 இல்லையா, அதை அப்படியே மாற்றி போடுங்க, 2012 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதோட அப்ஜெக்டிவ் பார்த்தீங்கன்னா எதுக்காக கொண்டு வந்தாங்கன்னா டு ப்ரொடெக்ட் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஷுவல் அசால்ட், ஹராஸ்மெண்ட், போர்னோகிராஃபி இந்த மாதிரி விஷயத்துல இருந்தெல்லாம் குழந்தைங்களை தடுக்கணும், அவங்களை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்தது தான். அதுக்காக மட்டும் இல்லாம டு எஸ்டாப்ளிஷ் ஸ்பெஷல் கோட் கொண்டு வரணும். இது இந்த மாதிரி விஷயங்கள்ல ஏதாவது குழந்தைகள் பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னா அதுக்கு உடனடியாக, ஓகேவா, உடனடியாக வந்து அதை வந்து விசாரிச்சு அவங்களுக்கு வந்து ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டதுதான் இந்த போஸ்கோ சட்டம். ஓகேவா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சைல்டு ஹெல்ப் லைன். மறக்கவே மறக்காதீங்க, கொஸ்டின் கேட்கலாம். 10, 9, 8, 8, 9, 10 அதை அப்படியே மாத்தி போட்டிருக்காங்க. ஓகேவா, வேற ஒன்றும் இல்லை. 10, 9, 8 ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நேஷனல் கமிஷன் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்டு ரைட்ஸ். ஸோ நேஷனல் கமிஷன் ப்ரொடெக்ஷன் ஃபார் சைல்டு ரைட்ஸ். ஓகேவா. ஸோ இது எப்போ செட் பண்ணாங்கன்னா மார்ச் 2007 செட் பண்ணியிருக்காங்க. நேஷனல் கமிஷன் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்டு ரைட்ஸ். இது எதுக்கு அண்டர்ல வந்துச்சுன்னா இந்த நேஷனலை மட்டும் விட்டுருங்க. கமிஷன் ஃபார் ப்ரொடெக்ஷன் சைல்டு ரைட்ஸ். ஓகேவா. கமிஷன் ஃபார் ப்ரொடெக்ஷன் சைல்டு, இது வந்து 2005. 2 வருஷம் கழிச்சு கூட ஒரு நேஷனலை மட்டும் சேர்த்துக்கிட்டாங்க. ஓகேவா. ஸோ கமிஷன் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்டு ரைட்ஸ் வந்து 2005 கொண்டு வந்தாங்க. ஒரு 2 வருஷம் கழிச்சு கூட ஒரு நேஷனல் மட்டும் சேர்த்துக்கிட்டாங்க, அவ்வளோதான். ஓகேவா. அடுத்தது ட்ரக் அபியூஸ் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் டே அகெயின்ஸ்ட் ட்ரக் அபியூஸ் அண்ட் இல்லிசிட் டிராஃபிக்கிங் என்னைக்கு அப்படின்னா June 26. ஓகேவா. இன்டர்நேஷனல் டே அகெயின்ஸ்ட் ட்ரக் அபியூஸ். ட்ரக்னா என்னது, மெடிசின். ஓகேவா. ஸோ மெடிசின் வந்து போதைப் பொருளா யூஸ் பண்றதுதான் ட்ரக் அபியூஸ். ஸோ இல்லிசிட் டிராஃபிக்கிங் அதே மாதிரி அந்த ட்ரக்கை வந்து அந்த மெடிசினை வந்து கள்ளத்தனமா வந்து கடத்துறது, டிராஃபிக்கிங்னா கடத்துறது. ஓகேவா. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை தடுக்கிறதுக்காக தான் இந்த இன்டர்நேஷனல் டே கொண்டாடுறாங்க. என்னைக்குன்னா June 26. ஓகேவா. அடுத்தது என்ன கொடுத்துருவாங்க, நார்கோட்டிக் ட்ரக்ஸ் அண்ட் சைக்கோட்ராபிக் சப்ஸ்டன்ஸ் ஆக்ட். இது எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னா
1985ல கொண்டு வராங்க. நார்கோட்டிக் ட்ரக்ஸ் அண்ட் சைக்கோட்ராபிக் சப்ஸ்டன்ஸ் ஆக்ட் 1985ல கொண்டு வராங்க. அதுக்கு முந்தின வருஷம் 1984ல என்ன சொல்றாங்க அப்படின்னா யூஸ் ஆஃப் த டேர்ம் ட்ரக் டிபெண்டன்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுங்க. நீங்க ட்ரக் அபியூஸ் யூஸ் சொல்லாதீங்க, ட்ரக் அடிக்ஷனும் சொல்லாதீங்க. ஓகேவா? ட்ரக் அபியூஸ் அதாவது என்ன சொல்றது, குடிகாரர்கள்னு சொல்லாதீங்க, குடிமக்கள்னு சொல்லுங்க. அந்த மாதிரி ட்ரக் அடிக்ஷன் ட்ரக் அபியூஸ்னு சொல்லாம ட்ரக் டிபெண்டன்ஸ்னு சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி. சரியா? 1984ல WHO ஓகேவா சொல்றாங்க. அடுத்தது ட்ரக்ஸ் விச் ஆர் காமன்லி அபியூஸ்ட். எதெல்லாம் காமனா வந்து அபியூஸ் பண்றாங்க அப்படின்னா ஓபியாய்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு ட்ரக் இருக்கு. ஸோ இந்த ட்ரக் எதுக்குன்னா டு பைண்ட் டு ஸ்பெசிபிக் ஓபியாய்டு ரிசெப்டர். நம்மளோட நர்வஸ் சிஸ்டம், நம்மளோட நர்வ் சிஸ்டம் இருக்குல்ல, ஸோ அந்த நர்வஸ் சிஸ்டம்லையும் இன்டெஸ்டினல் ட்ராக்லையும் என்ன இருக்குன்னா ஓபியாய்டு ரிசெப்டார்ஸ்னு ஒன்று இருக்கு. ஸோ இதுக்கு இதை வந்து சரிப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஓபியாய்ட்ஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இதை நம்ம வந்து என்ன செய்யறோம், அது வந்து ஒரு போதைப் பொருள் மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா? இதுல இருந்து வர்றதா இந்த மார்ஃபைன் அப்படிங்கிறது. இந்த மார்ஃபைன் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? கேன்சர் பேஷண்ட்க்கு பெயின் அதிகமா இருக்கும். அவங்களோட லாஸ்ட் ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பெயின் இருக்கும். அந்த டியூமர் ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா அவங்க உடம்பு பூரா ரொம்ப பெயினா இருக்கும். ஸோ அந்த பெயினை குறைக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா மார்ஃபைன் கொடுப்பாங்க. அதே மாதிரி சர்ஜரிக்கு கூட மார்ஃபைன் கொடுத்து சர்ஜரி பண்ணுவாங்க. ஏன்னா அது நம்மளோட நர்வ் சிஸ்டம் அப்படியே தளர்க வைக்கிறோம். நமக்கு நர்வ்ல இருந்து தான் அந்த வலி வருது அப்படிங்கிற போது அது தளர்ந்துச்சு அப்படின்னா நமக்கு வலிக்காது இல்லையா? ஸோ அதுக்காக சர்ஜரியிலையும் நமக்கு வந்து இந்த மார்ஃபைன் கொடுத்து நம்மளை வந்து சர்ஜரி பண்ணுவாங்க. ஸோ ஆனா அந்த மார்ஃபைனை அதிகமா எடுத்துக்கிட்டோம்னா அது ஒரு போதை பொருள் மாதிரி. ஸோ அதை அப்படி யூஸ் பண்ணனால ஸோ இதையும் நம்ம அபியூஸ் பண்றாங்க. ஓகேவா? அடுத்தது கேனோபினாய்ட்ஸ். கேனோபினாய்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இட்ஸ் a group of chemicals obtained from cannabis sativa. ஸோ கேனோபிஸ் ரொம்ப மனப்பாடம் பண்ண வேண்டாம். கேனோபினாய்ட்ஸ் ரெண்டு பேரும் ஒன்று போல இருக்குல்ல, அதனால விட்டுருங்க. ஸோ இது ஒரு இந்தியன் ஹெம்ப் பிளான்ட். ஓகேவா? அது தான் நமக்கு கேனோபிஸ் சட்டிவா அந்த பிளான்ட்டோட பேரு. ஸோ இந்தியன் ஹெம்ப் பிளான்ட்னு சொல்லுவோம். அதை இந்தியாவில் ஹெம்ப் பிளான்ட்னு சொல்லுவோம். ஸோ அதுல இருந்து அந்த கேனோபினாய்ட்ஸ் அப்படிங்கிற கெமிக்கல் நமக்கு கிடைக்குது. இதுல இருந்து தான் மேரிஜுவானா, அதாவது இது வந்து பச்சையா அப்படியே எடுத்துக்கிட்டாங்க, ராவா நமக்கு எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அதுல இருந்து மேரிஜுவானா செய்யலாம், கஞ்சா, ஹர்ஷிஷ், அப்புறம் சராஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யலாம். ஓகேவா? ஸோ இது வந்து ஆக்சுவலா வந்து ஒரு கெமிக்கல், ஏதோ ஒரு யூஸ்ஃபுல்லான கெமிக்கல், ஒரு ட்ரக் மாதிரி யூஸ் பண்ணக்கூடிய கெமிக்கல். ஆனா இது வந்து இதுல வந்து இந்த மாதிரி மரிஜுவானா, கஞ்சா, இந்த மாதிரி பொருட்கள், இந்த மாதிரி ஆன போதை பொருட்களை செய்யறாங்க. ஓகேவா? ஸோ அதுவும் நம்ம அதை வந்து அபியூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கொக்கைன் பார்த்தீங்கன்னா ஒயிட் பவுடர், கோலமாவு கோகிலா ஞாபகம் இருக்குல்ல, ஸோ அதுதான் இந்த கோலமாவு. ஓகேவா? ஸோ அந்த ஒயிட் பவுடர் தான் இது. ஸோ ஒயிட் பவுடர் obtained from leaves of cocoa plant. ஸோ கோகோ பிளான்ட்ல தான் நமக்கு கிடையாது. கோகோ பிளான்டோட பேர் பார்த்தீங்கன்னா எரித்ரோசைலம் கோகா. இதுவும் ரொம்ப ஞாபகப்படுத்திக்க வேண்டாம், கோகான்னு இருக்கு, கோகைன் முடிஞ்சு போச்சு. ஓகேவா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ட்ரக்ஸ் லைக் மெத்தாபெட்டாமைன், அப்புறம் வந்து ஆம்பிட்டமைன்ஸ், அப்புறம் வந்து பார்பிச்சுரேட்ஸ், அப்புறம் வந்து ட்ராங்குலைசர்ஸ், அப்புறம் வந்து லிசர்ஜிக் ஆசிட் டயத்தாலமைடு. ஓகேவா? இது ஞாபகம் வச்சுக்கோங்க, LSD, லிசர்ஜிக் ஆசிட் டைதாலமைடு. ஓகேவா? ஸோ இது பார்த்தீங்கன்னா all these are used as a medicine for patients with mental illness. என்ன மென்டல் இல்னஸ்னா டிப்ரெஷன், ரொம்ப டிப்ரெசிவா இருப்பாங்க, தூக்கமின்மை, அதாவது இன்சோம்னியாவா இருப்பாங்க, இந்த மாதிரி உள்ள பேஷண்ட்ஸ்க்கு யூஸ் பண்றது தான் இந்த ட்ரக்ஸ். இதையும் கூட நம்ம என்ன பண்றோம், அதை வந்து ஒரு போதைப் பொருள் மாதிரி யூஸ் பண்ணி அதை வந்து அபியூஸ் பண்றோம். ஓகேவா? அடுத்தது கடைசியா டொபாக்கோ அபியூஸ். டொபாக்கோ அபியூஸ் பார்த்தீங்கன்னா டொபாக்கோ இஸ் ஃப்ரம் நிக்கோட்டியானா டொபாக்கம், இல்லைன்னா நிக்கோட்டியானா ரஸ்டிகா. ஸோ இந்த ரெண்டு விஷயத்துல தான் கிடைக்குது. டொபாக்கோல என்ன இருக்கு, நிக்கோட்டின் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும்ல. ஓகேவா? அந்த நிக்கோட்டின் வச்சு நீங்க கண்டுபிடிச்சிட மாட்டீங்களா, அதை பேரை போட்டு மனப்பாடம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நிக்கோட்டின் டொபாக்கோல நிக்கோட்டின் இருக்கு உங்களுக்கு தெரியும். ஸோ நிக்கோட்டினா ரஸ்டிகா, நிக்கோட்டினா டொபாக்கம், டொபாக்கோம்ல டொபாக்கோவே இருக்கு. ஸோ நிக்கோட்டின் என்னெல்லாம் இருக்கு பாருங்க, டொபாக்கோல நிக்கோட்டின் இருக்கு, கார்பன் மோனோ ஆக்சைடு, அப்புறம் தார், இந்த 3 விஷயங்கள் இருக்கு. ஸோ அடிக்ஷன் ஆஃப் டொபாக்கோவை எதனால நம்ம அடிக்ட் ஆகுறாங்க அப்படின்னா நிக்கோட்டின் இருக்கிறதுனால தான் அவங்க வந்து அடிக்ட் ஆகுறாங்க. ஏன்னா இது ஒரு ஸ்டிமுலண்ட். ஓகேவா? இது ஞாபகம் வச்சுக்கோங்க, நிக்கோட்டின் இஸ் a ஸ்டிமுலண்ட், ஒரு ட்ரிகர் பண்ணக்கூடியது மாதிரி. ஓகேவா? ட்ரிகர் நம்மளோட நரம்பு மண்டலத்தை ட்ரிகர் பண்ணிவிடும். ஸோ அதனால தான் இது வந்து ரொம்ப அடிக்ட் ஆகுறாங்க. ஓகேவா? ஸோ ஸ்மோக்கிங் ஹசார்ட்ஸ் அண்ட் எஃபெக்ட்ஸ் ஆஃப் டொபாக்கோ. ஸோ இந்த டொபாக்கோவை ஸ்மோக் பண்றதுனாலையும் இதனால நமக்கு என்ன பிரச்சனைலாம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பென்சோபைரின். ஓகேவா? பென்சோபைரின் அண்ட் பாலிசைக்ளிக் ஹைட்ரோகார்பன்ஸ். இது வந்து எங்க இருந்து கிடைக்குதுன்னா, இது வந்து ஒரு கார்சினோஜெனிக்னா என்ன அர்த்தம்னா
கேன்சரை உருவாக்கக்கூடியதுன்னு அர்த்தம். கேன்சர் உருவாக்கக்கூடியது இருக்கு. என்ன கேன்சர்னா லங் கேன்சர் கொண்டு வருமா. நம்ம புகை உள்ள இழுக்கிறாங்க இல்லையா, ஸோ நம்மளோட லங்ஸ்ல போய் தான் திரும்பி வருது. நம்ம சாதாரணமாகவே எப்படி மூச்சு விடுவோம், வெளியில இருந்து நம்ம காத்து உள்ள எடுத்து லங்ஸ்குள்ளாடி போயிட்டு அது திரும்பி வெளியே வருது இல்லையா. ஸோ அதே மாதிரி நம்ம அவங்க ஸ்மோக் பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த காத்து உள்ள போயிட்டு திரும்பி வெளியே வரதுனால, இது அதிகமா யூஸ் பண்றதுனால இந்த பென்சோபைரின் அண்ட் பாலிசைக்ளிக் ஹைட்ரோ கார்பன்ஸ் உள்ள போய் அங்க ரொம்ப அதிகமா வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால கார்சினோஜெனிக், இது ரெண்டுமே வந்து கார்சினோஜெனிக், அதாவது கேன்சரை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். ஸோ இது என்ன கொண்டு வரும்னா லங் கேன்சரை கொண்டு வரும்னு சொல்றாங்க. அடுத்தது இன்ஃப்ளமேஷன் ஆஃப் த்ரோட், நம்மளோட தொண்டை வந்து புண்ணாகலாம், இன்ஃப்ளமேஷன் ஆகலாம். அப்புறம் வந்து ப்ராங்கை நம்மளோட ப்ராங்கை அப்படின்னு ஒன்று இருக்கு. ஸோ நம்மளோட அந்த சுவாச வலி, நான் ஏற்கனவே காமிச்சேன் இல்லையா ப்ராங்கைனா, ஸோ இது நம்மளோட சுவாச வலினா, இது நம்மளோட லங்ஸ்னா, இந்த இந்த இடம் தான் ப்ராங்கை. ஓகேவா. ஸோ இந்த ப்ராங்கையிலையும் நமக்கு வந்து இன்ஃப்ளமேஷன், அந்த வீக்கம் இருக்கலாம். நம்மளோட த்ரோட்லயும் வீக்கம் இருக்கலாம். ஓகேவா. அப்புறம் இதனால என்ன ஆகலாம்னா பிராங்கிட்டிஸ், அப்புறம் பல்மனரி டியூபோக்ளோசிஸ். பல்மனரினால என்னது லங்ஸ் சம்மந்தப்பட்டது. ஓகேவா. லங் டியூபர்குலோசிஸ், டிபி வர வாய்ப்புகள் இருக்கு. ஓகேவா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஒரு விஷயம் பார்த்துக்கோங்க, ஸ்மோக் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த் அப்படிங்கிற விஷயத்த சிகரெட் ஆட்ல யாரு போடணும், கண்டிப்பா போடணும்னு சொன்னாங்கன்னா WHO சொன்னாங்க. ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் டொபாக்கோனால என்ன பிரச்சனை வருது பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளமேஷன் ஆஃப் லங் ஆல்வியோலை. ஆல்வியோலைனாலும் நான் ஏற்கனவே சொன்னேன் லங்ஸ், இது ப்ராக்கை இல்லையா. ஸோ இந்த இடத்துல ஒரு மாதிரி பஞ்சு பஞ்சா இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் ஆல்வியோலை. இந்த ஆல்வியோலை என்ன பண்ணணும்னா காத்து ஸ்ப்ரெட் பண்ற பைப்பு மாதிரி. ஸோ அந்த பைப் எல்லாம் போய் அடைச்சிக்கிறோம். ஓகேவா. அடைச்சிச்சுன்னா என்ன ஆகும், கேஸ் எக்ஸ்சேஞ்ச் வந்து இருக்காது இல்லையா. ஸோ இந்த இடத்துல அடைப்பு இருக்கு அப்படின்னா இந்த பக்கம் காத்து போகுதுன்னா இந்த பக்கத்துல காத்து வரவே வராது, ஏன்னா இந்த இடத்துல அடைச்சிக்கிச்சு. ஸோ என்ன ஆகும்னா இதனால என்ன ஆகும்னா எம்பிசீமா அப்படிங்கிற நோய் வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா. எம்பிசீமா அப்படிங்கிற நோய் வரும்னு சொல்றாங்க. அடுத்தது கார்பன் மோனாக்சைடு ஆஃப் டொபாக்கோ. கார்பன் மோனாக்சைடு இருக்குன்னு பார்க்கணும் இல்லையா. ஸோ இந்த கார்பன் மோனாக்சைடு ஆஃப் டொபாக்கோ ஸ்மோக் பைண்ட்ஸ் டு ஹீமோகுளோபின். இது என்ன ஆகுது, ரத்தத்துல கலக்குது. ஹீமோகுளோபின் ஆஃப் ஆர்பிசி, நம்மளோட ரெட் பிளட் கார்பசல்ஸ்ல ஹீமோகுளோபின் HB இருக்குல்ல. ஸோ இதுல போய் இந்த கார்பன் மோனாக்சைடு கலந்து என்ன ஆகும்னா நம்மளோட ஆக்சிஜன் கெப்பாசிட்டியை டிக்ரீஸ் பண்ணிடும். ஓகேவா. டிக்ரீஸ் பண்றதுனால என்ன பிரச்சனை வருது, ஹைப்போக்சியா. எங்க பிளட் டிஷ்யூல, நம்மளோட பிளட்ல நமக்கு பிளட் டிஷ்யூல ஹைப்போக்சியா அப்படிங்கிற நோய் வந்து வருது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இன்க்ரீஸ் பிளட் ப்ரெஷர், நம்மளோட பிளட் ப்ரெஷரையும் இன்க்ரீஸ் பண்ணி விட்டுறது. ஸ்மோக்கிங் இன்க்ரீஸ் ரிஸ்க் ஆஃப் ஹார்ட் டிசீஸ். நம்மளோட பிளட் ப்ரெஷர் அதிகமாக இருந்தால் ஹார்ட் டிசீஸ் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஓகேவா. நிறைய வாய்ப்புகள் இருக்கிறதுனால இது நம்ம வந்து தவிர்க்கணும். ஓகேவா. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ்ட் கேஸ்ட்ரிக் செக்ரீஷன், நம்மளோட வயிற்றுல. ஓகேவா. வயிற்றுல நமக்கு கேஸ்ட்ரிக் ஆசிட்னு ஒன்று இருக்கு. ஸோ இந்த ஆசிட் வந்து அதிகமாக செக்ரேட் ஆகுனா என்ன ஆகுனா கேஸ்ட்ரிட்டிஸ் இந்த ப்ராப்ளம் வரும். அப்புறம் டியூடனல் அல்சர்ஸ் வரும். நம்ம வயிற்றுல அல்சர்ஸ் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி இதை சூ பண்ணணும், அந்த டொபாக்கோவை சூ பண்ணணும் அப்படின்னா வாயில சூ பண்ணோம் அப்படின்னா அந்த ஓரல் கேன்சர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓரல் கேன்சர்னா வாயில கேன்சர் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா ஆன்டி டொபாக்கோ ஆக்ட். இது எப்போ கொண்டு வந்தாங்கன்னா May 1, 2004. ஓகேவா. ஆன்டி டொபாக்கோ ஆக்ட் May 1, 2004 ஆக்ட். ஓகேவா. இது ஆக்ட். அடுத்தது ஆன்டி டொபாக்கோ டே பாத்தீங்கன்னா May 31. ஸோ May 1, May 31. இது ஆன்டி டொபாக்கோ ஆக்ட், ஆன்டி டொபாக்கோ டே May 31. ஓகேவா. இது நோ டொபாக்கோ டேன்னு சொல்லுவாங்க. ஆல்கஹால் அபியூஸ் பார்த்தலாம். ஆல்கஹால் அபியூஸ் பார்த்தீங்கன்னா கோர்சாகாஃப் சிண்ட்ரோம் அப்படிங்கிற ஒரு நோய் வருது. எதனாலனா இது என்ன நோய் அப்படின்னா க்ரானிக் மெமரி டிஸார்டர். ஸோ அதிகமாக வந்து ஆல்கஹால் எடுத்துட்டு இருக்கவங்களுக்கு மெமரி லாஸ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த மெமரி லாஸோட நோய் பேர் என்னன்னா கோர்சாகாஃப் சிண்ட்ரோம். ஓகேவா. கோர்சாகாஃப் சிண்ட்ரோம். அடுத்தது ஆல்கஹாலிக் அனாமினஸ் அப்படிங்கிற ஒரு குரூப் மாதிரி ஒருத்தவங்க கொண்டு வந்தாங்க. ஒரு டாக்டரும் ஒரு பிசினஸ் மேனும். அந்த கதை பார்த்தோம் இல்லையா, டாக்டர் அண்ட் பிசினஸ் மேன். இவங்க 2 பேருமே சரியான மொடாக் குடிக்காரனுங்க. ஸோ அவங்க என்ன பண்ணாங்கன்னா அவங்க 2 பேருமே அவங்க ஹெல்ப் பண்ணிக்கிட்டு அவங்க அந்த குடி அந்த இதுல இருந்து வெளியே வந்து மற்றவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சாங்க. ஸோ அவங்க கொண்டு வந்தது தான் ஆல்கஹாலிக் அனானிமஸ். எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னா 1935 கொண்டு வந்தாங்க. ஓகேவா. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது ஹெல்ப்பா இருக்கா உங்களுக்கு இந்த ரிவிஷன் இருக்கும்னு நான் நம்புறேன். ஓகே. ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. தேங்க்யூ. அடுத்த பார்ட்ல நம்ம வந்து மற்ற இதை பார்க்கலாம்.